அவங்கள வந்து அப்படியே மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த பையன் வந்து இல்லக்கா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா, உனக்கு இல்லாட்டி என்னப்பா பாப்பாக்கு பாரு, அந்த பாப்பாலாம் பார்க்குற நிலமையில தான் இருக்கு, இவ்வளோ செலவு பண்ற, பாப்பாக்கு எவ்வளோ வாங்கி எடுக்கிற, ஜோசியம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ணி அவனை கில்ட்டிக்காக்கி, சரிம்மா உனக்காச்சும் பாரு அப்படி சொல்லிட்டு பொண்ணுக்கு பார்க்க விடுவாங்க. ஸோ இந்த கைரேக ஜோசியம் பார்க்குறவங்கள நம்பி நீங்கள் கையை நீட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 30% நல்லது சொல்லுவாங்க. அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நல்ல எதிர்காலம் இருக்கு, அடுத்த வருஷம் இந்த பொண்ணோட சேர்ந்து குழந்தை குட்டியோட வருவப்பா அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மிச்சம் 70% உங்களுக்கு வந்து ஒரு பேடா சொல்லிடுவாங்க, கெட்டதை சொல்லுவாங்க. அவங்கள வந்து அப்படியே மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த பையன் வந்து இல்லக்கா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா, உனக்கு இல்லாட்டி என்னப்பா பாப்பாக்கு பாரு, அந்த பாப்பாலாம் பார்க்குற நிலமையில தான் இருக்கு, அந்த பையனோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ணி அவனை கில்ட்டிக்காக்கி, சரிம்மா உனக்காச்சும் பாரு அப்படி சொல்லிட்டு பொண்ணுக்கு பார்க்க விடுவாங்க. அப்போதான் நமக்கு வந்து தலையை வெடிச்சிரும். என்னது 2000 3000 இங்க இருக்க கடைகளில் வந்து அந்த மீன்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அவங்க வந்து ஃப்ரீசர்லேயே வச்சிருப்பாங்க. ஸோ ஃப்ரீசரில் வச்சு 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 அந்த சனி ஞாயிறு வரும்போது தான் கூட்டம் அதிகமாக வருவாங்களா, அப்போ வந்து அந்த பீக் டைம் கூட வாழை மீன் இருந்தா வஞ்சர மீன் இருந்தா அப்போன்னு சொல்லிட்டு ஸ்டாக்கு வச்சதெல்லாமே அனுப்பி விட்டுருவாங்க. அதே என்ன ரிப்பீட்டடாக என்ன பொரிக்கிறது, கெட்டு போன மீனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது. இது என்னது இதெல்லாம்? அதுலயும் குறிப்பா அந்த கெட்டு போன ஊசி போன மீனை வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லார்கிட்டையும் இருந்தாங்க தான் கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் ஆள் பார்த்து கொடுப்பாங்க. அதே என்ன ரிப்பீட்டடா என்ன பொரிக்கிறது, கெட்டு போன மீனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது. மக்களே, இந்த செய்தியை பார்க்குற நீங்க இந்த பெசனருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட, உங்க லவ்வர் கூட எல்லாரும் கூடயும் சேர்ந்து இங்க வரும்போது உங்களை டார்கெட் பண்ணி உங்ககிட்ட பணத்தை புடுங்கிறதுக்காகவே இங்க நிறைய பேர் ஸ்கேம் பண்றாங்க, நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, பெசன்ட் நகர்லையா? மெரினா பீச் சொன்னா கூட ஒரு சில விஷயங்கள் அங்க இருக்குது அப்படின்னு ஒத்துக்கலாம். பெசன்ட் நகர் இங்க நல்லா இருக்குமே, பாதுகாப்பெல்லாம் நிறைய இருக்குமே, இதை தாண்டி யாரு ப்ரோ ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னா பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 ஸ்கேம் இங்க வந்து நடக்குது. ஸோ பெசன்ட் நகர்ல நடக்கக்கூடிய ஸ்கேம் என்ன, உங்களை எப்படிலாம் சொல்லி எப்படிலாம் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி உங்ககிட்ட இருந்து பணத்தை புடுங்குவாங்க அப்படின்ற எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் பெசன்ட் நகர் நீங்க வர்றீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஸோ நீங்க பெசன்ட் நகர் வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களை ஏமாத்துறது யாரு அப்படின்னா கைரேக ஜோசியம் பாக்குறவங்க தான். ப்ரோ அவங்களாம் நல்ல டைப் தானே, நமக்கு நல்ல விஷயம் தானே சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அவங்க தான் இந்த ஸ்கேமிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த பெசன்ட் நகரை பொறுத்த வரைக்கும் அது கடற்கரையோரமா கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து கைரேகையை பார்த்து ஜோசியம் பார்க்குறோம் அப்படின்ற பேர்ல இங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்களோட டார்கெட் யாரு அப்படின்னா யங்ஸ்டர்ஸ், அதாவது சிங்கிளா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பையன் பொண்ணு சிங்கிளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேற என்ன உருப்பட்ட பிரச்சனை இருக்கும், அவங்க தனியா வர்றாங்க அப்படின்னா அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம லவ்வர்ஸ், ஸோ லவ்வர்ஸ் வந்து அவங்களுடைய மெயின் டார்கெட்டுங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களாம் தனித்தனியா இருக்கும் போது அவங்க அப்படியே வருவாங்க. பாப்பா ஜோசியம் பாரு, பாப்பா கைரக அம்மா பாக்குறேன், நான் உன் அம்மா மாதிரிப்பா, ஃபர்ஸ்ட் போன் யாருமே ஆகல, பையன் நல்லா இருக்க, நல்ல மூஞ்சியா இருக்கிறான், ஒரு ஜோசியம் பாருங்களேன், நல்லா குறி சொல்லுவேன், இந்த பாப்பாலாம் நல்ல எதிர்காலம் இருக்கு, ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த பையன் வந்து இல்லக்கா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா, உனக்கு இல்லாட்டி என்னப்பா பாப்பாக்கு பாரு, அந்த பாப்பாலாம் பார்க்குற நிலமையில தான் இருக்கு, இவ்வளோ செலவு பண்ற, பாப்பாக்கு எவ்வளோ வாங்கி எடுக்கிற, ஜோசியம் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பையனோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ணி அவனை கில்ட்டிக்காக்கி, சரிம்மா உனக்காச்சும் பாரு அப்படி சொல்லிட்டு பொண்ணுக்கு பார்க்க விடுவாங்க. அதே சமயத்துல பொண்ணு வேண்டான்னு சொன்னா பையனுக்காச்சும் பாருமா, உன்னை நம்பி வந்திருக்கான், அவனுக்கு பார்க்க வேணாமா, அவனை நல்லா பார்த்துப்பாமலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை மேனிப்புலேட் பண்ணி இந்த மாதிரி கைரேக ஜோசியம் பார்த்துருவாங்க. ஸோ லவ்வர்ஸை இந்த மாதிரி டார்கெட் பண்ணி அவங்க வந்து கைரேக ஜோசியம் பார்க்க வச்சிருவாங்க, சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம தனியா சிங்கிளா பசங்க வர்றாங்க, ஒரு பொண்ணுங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க தனியா இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு காதலர் வேணாமா, உங்களுக்கு ஒரு துணை வேணாமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அப்படி நோண்டி இது பண்ணுவாங்க. இவங்க இந்த கண்ணை வச்சு ஒரு 3 பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. ஏமா உங்க வீட்டுல எதனா பிரச்சனையாமா அப்படி சொல்லாம நம்ம முழிப்போம் பாத்தீங்கன்னா, அதை வச்சு பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம அப்புறம் வந்து இந்த காதலர்கள் நம்மளோட ஜோடி இருப்பாங்கல்ல, அவங்க கூட என்ன சண்டை அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதுக்கு ஒரு மாதிரி லைட்டா அந்த கண்ணில் தெரியும் பாத்தீங்களா, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேட்டர்ன்களை வச்சு நம்மளுடைய பிரச்சனைகளை அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு அதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இதுல ஒரு காவாசி அவங்க சொல்றது உண்மையா இருக்கும், பட் முக்காவாசி அவங்க சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கும். சோ இந்த கைரேக ஜோசியம் பாக்குறவங்களை நம்பி நீங்க கையை நீட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 30% நல்லது சொல்லுவாங்க. அப்படி இருக்கு இப்படி நல்ல எதிர்காலம் இருக்கு, அடுத்த வருஷம் இந்த பொண்ணோட சேர்ந்து குழந்தை குட்டியோட வருவப்பா அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க.
ஆனா மிச்சம் 70% உங்களுக்கு வந்து ஒரு பேடா சொல்லிடுவாங்க, கெட்டதை சொல்லுவாங்க. சரியில்லை, கட்டம் சரியில்லை, அது சரியில்லை, உன் வாழ்க்கை இப்படி மாறப்போகுது, அடுத்த வருஷம் ஒரு மாதிரி நடக்க போகுது, அதுக்கு நீ பரிகாரம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நான் சொன்ன மெயின் ஸ்கேமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க கை நீட்டி ஜோசியம் பாக்குறதுக்கு என்னெல்லாம் தேன் ஒழுகுற மாதிரி பேசுவாங்களோ அதெல்லாம் பேசிடுவாங்க. ஆனா கையை நீட்டினதுக்கு அப்புறம் உங்களை வந்து கில்ட்டிக்கு ஆளாகி உங்களுக்குள்ள இல்லாத பிரச்சனை உங்களுக்குள்ள திணிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க பரிகாரம்ன்ற பேர்ல ஒரு ஸ்கேம் ஆரம்பிச்சு உங்ககிட்ட இருந்து பணத்தை புடுங்குவாங்க. அது எப்படி தெரியுமா? இந்த மாதிரி உங்க பிரச்சனை எல்லாம் சரியாகணும், உங்க லவ்வர் உங்களை விட்டுட்டு போகாம இருக்க, உங்க கூடயே இருக்கணும் அப்படின்னா, உங்க குடும்பத்துல பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. எங்க கிட்ட வந்து மந்திரிச்ச தாய்த்து இருக்கு, அது வந்து இந்த கூடைக்குள்ள தான் இருக்குது. ஏன்னா அந்த கைரேகை ஜோசியம் பாக்குறவங்க கூடையை வச்சுட்டே சுத்துவாங்க, வயர் கூட. அந்த கூடைக்குள்ள தான் நாங்க வச்சிருக்கோம், அது வந்து மந்திரிச்சது தம்பி. அது நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வாங்கிட்டு இப்படி தலையை இப்படி சுத்தி நீங்க நல்லா நினைச்சுக்கிட்டு, குலதெய்வத்தை அப்படி நினைச்சுக்கிட்டு கடலை தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டீங்கன்னா அம்மா நினைச்சோம்னா உங்களுக்கு நல்லா வருமா இல்லையான்னு பாருங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. நம்மளும் சரிக்கா, நீங்க சொல்றது புரியுது, கஷ்டம்லாம் தீந்தா நல்லதா, என் லவ்வர் என் கூட இருந்தா எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு அடுத்து நல்ல வேலை கிடைச்சா சந்தோஷம் தான் அப்படி சொல்லிட்டு சரிக்கா அந்த தாய்த்து எவ்வளோக்கா அப்படி கேட்கும்போது ஒன்றும் இல்லை தம்பி, வெறும் 2000 ரூபாய் தான், 2000 இருக்கு 3000 இருக்கு, நீங்க 2000 ரூபாய் தாயத்து வாங்கினீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல நடந்துரும், 3000 தாயத்து வாங்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப சீக்கிரமா நீங்க நினைக்கிற நடக்கும் அப்படிம்பாங்க. அப்பதான் நமக்கு வந்து தலையை வெடிச்சிரும், என்னது 2000 3000 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ செவனேன்னு கடல் காத்த வாங்கிட்டு கூட லவரை கூட்டிட்டு வந்துட்டு பொறி உருண்டைனா தின்னுட்டு போலான்னு சொல்லிட்டு வந்த உங்களை மேனிப்புலேட் பண்ணி இல்லாத பிரச்சனை உங்களுக்கு உருவாக்கி உங்களை கில்ட்டி ஃபீலிக்கு ஆளாக வச்சு உங்களை கவலைப்பட வச்சு அந்த கவலைக்கு என்கிட்டே தீர்வு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தாயத்து மேட்டரை அவுப்பாங்க. பாலா ப்ரோ, நீங்க சொல்றலாம் உண்மையான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த பெசனருக்கு வந்து இவங்க கிட்ட ஏமாறக்கு முயற்சி செய்யப்பட்ட பல நண்பர்கள் என்கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. பாலா, அந்த மாதிரி பெசனர்ல நடக்குது, கைரேகை ஜோசியம் பாக்குறேன் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லாத பொய்களை சொல்லி நம்ம மனசுல வந்து பயத்தை விதைக்கிறாங்க, கில்ட்டியை உண்டு பண்றாங்க, தாயத்தை விற்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்டா 2000 3000ன்றாங்க, 5000 ரூபாய்க்குலாம் இருக்குது, அதெல்லாம் நீங்க வாங்கி சீக்கிரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் சொல்லிட்டு பயங்கரமா காசை கொள்ளையடிக்காங்க ப்ரோ. இது என்னன்னு கேளுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கப்புள்ஸா இங்க வர்ற நீங்க என்னதான் அந்த அக்காமார்கிட்ட அக்கா வேண்டாம்க்கா ஜோசியம்லாம் நாங்க பார்க்க மாட்டாங்க, நாங்க வேற மதம் வேற இதுன்னு சொன்னா கூட அவங்க வந்து உங்களை எந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, தம்பி காலையில இருந்து சுத்துறேன் தம்பி, வெயில அலையிறேன் தம்பி, யாருமே வரல, நீங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் போனி, அக்காக்கு சாப்பிட்றதுக்காச்சும் எதனா பாருங்க தம்பி, ரொம்பலாம் வேணாம், ஒரு 100 ரூபாயில முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வியாபாரமே ஆகல, நீங்க மட்டும்தான், நீங்க கொடுக்குற காசை வச்சு அவங்க வீட்டுல அடுப்பெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை வந்து எப்படியாச்சும் சரி ஓகே பாப்போம் அப்படின்ற மாதிரி பார்க்க விட்டுருவாங்க. நம்ம சரி ஏதோ அக்கா கேட்கறாங்களே கை நீட்டுவோம் பாத்தீங்களா, ஆனா அந்த பாவத்துக்கு உன் குடும்பம் சரியில்லை, உன் லவர் உன்னை விட்டு போயிருவா, இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணு, நீ வந்து தொங்கிட்டு கிடக்குற, அதை நிமித்துறதுக்கு இந்த தாயத்தை வாங்கி போடுன்னு சொல்லிட்டு ஏன்டா இங்க வந்தோம் கையை நீட்டணும் அப்படின்னு மாதிரி உங்களை வந்து சங்கடப்படுத்திடுவாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. பாலா ப்ரோ, அவங்களே பாவம் வயிற்று பொழப்புக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பண்றது போய் ஸ்கேம்னு சொல்லிட்டு எடுத்து போறீங்களா, நல்லாவா இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். மக்களை நம்ம வந்து கைரேகை நீட்டும் போது நமக்கு சில நல்ல விஷயங்கள் சொல்லி, தம்பி இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, அடிக்கடி சாமி கும்பிடு, குலதெய்வங்களுக்கு போப்பா அப்படின்னு மாதிரி சொன்னா பிரச்சனை இல்லை, அவங்கள பத்தி நம்ம எதுக்கு சீண்ட போறோம். ஆனா வரக்கூடிய கப்புள்ஸ் கிட்ட இல்லாத பில்லாத விட்டெல்லாம் போட்டு 30% நல்லதை சொல்லி மிச்சம் 70% அவங்களுக்கு கெட்டது மட்டுமே சொல்லி, அதுக்கு நீ இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் போது வாழ் உன்னை விட்டு போயிடுவா, விடுற நிலைமையில இருக்கிறா, நீ தாயத்தை வாங்கு, 2000 ரூபாய் கடலை தூக்கி போடு, 3000 ரூபாய்க்கு தாயத்தை வாங்கி சுத்தி கடலை தூக்கி போடுன்னு சொல்லிட்டு பணத்துக்கு டார்கெட் பண்ணா நம்ம அதை ஸ்கேம் தானே சொல்லணும். அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து எப்படி நம்ம வந்து ஓகே இவங்க பாவம்னு எப்படி இறக்கப்பட முடியும்? இது இங்க மட்டும் இல்லைங்க, மெரினா பீச்லயும் நடக்குது, சென்னையில பல இடங்கள் இது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பெசனருக்கு நீங்க ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்க, லவரோட வந்திருக்கீங்க, உங்களை இதே மாதிரி சொல்லி ஏமாத்த முயற்சி பண்ணியிருக்காங்க, 2000 ரூபாய் கொடுங்க, தாயத்து கொடுக்குறேன், கடற்குள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரி உங்களை ஏமாத்தினாங்க, எந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த பெசனரில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேமை பத்தி சொல்லிட்டேன். அடுத்த மெயினான ஸ்கேம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய மீன் கடைகள்ல உங்களுக்கு நாரி போன நமத்து போன கெட்டு போன மீனை தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உண்மையை யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் இங்க சாப்பிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு வாந்தி எடுத்து பாத்ரூம்ல போயிட்டு நிறைய பஞ்சாயத்துகள் வந்திருக்கு. அப்படிப்பட்ட பஞ்சாயத்தான ஸ்கேமும் இங்க நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த பெசநகரை பொறுத்த வரைக்கும் கூட்டம் எப்போ அதிகமா இருக்கும் அப்படின்னா சனி ஞாயிறு மட்டும்தான். அப்ப மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய நிறைய கடைகள் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் வச்சிருப்பாங்க. ஸோ காசிமேட்ல இருந்து வாங்கிட்டு வரது, இந்த ஏரியா பக்கம் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு விற்பாங்க. மிச்சம் வீக் டேஸ் இருக்கும் பாத்தீங்களா, திங்கள் டு வெள்ளி வர, அந்த டைம்ல எல்லாம் கூட்டம் பெருசா வராது, நார்மலா தான் வரும். ஸோ சனி ஞாயிறு அதிகமா பிடிச்சிட்டு வாங்கிட்டு வந்த மீன் வியாபாரம் போனது போக மிச்சம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து இங்க ஃப்ரிட்ஜில் வச்சு பழைய மீனை மட்டும்தான் கொடுப்பாங்க. எல்லா கடையிலும் கொடுக்குறாங்களா போன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரு சில கடைகள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கடைகளை வந்து நாரி போன நமத்து போன கெட்டு போன மீனை கொடுக்கறனால
மற்ற கடைகளுக்கும் இவங்களால கெட்ட பேர் வருது. ஸோ இங்க இருக்க கடைகள்ல வந்து அந்த மீன்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அவங்க வந்து ஃப்ரீசர்லயே வச்சிருப்பாங்க. ஸோ ஃப்ரீசர்ல வச்சு அந்த சனி ஞாயிறு வரும்போது கூட்டம் அதிகமாக வருவாங்களா, அப்போ வந்து அந்த பீக் டைம் கூட வாழை மீன் இருந்தா வஞ்சர மீன் இருந்தா போன்னு சொல்லிட்டு ஸ்டாக் வச்சதெல்லாமே அனுப்பி விட்டுருவாங்க. அதே என்ன ரிப்பீட்டடா என்ன பொரிக்கிறது, கெட்டு போன மீனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இங்க வந்து மீன் சாப்பிடும் போது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிடும், அந்த ஸ்மெல்லு வச்சு ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் மாதிரி அடிக்கும். இன்னொன்னு மீனை வாயில போட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க கூட பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கப்புன்னு ஒரு மாதிரி கெட்டவாட வாயிலிருந்து வரும். அது நாளைக்கு காலையில வரைக்கும் போகாது. எப்படி நைட்டு கோட்டை அடிச்சா காலைல வந்து கெட்ட வாடை வருமோ அந்த மாதிரி அந்த மீன் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி மீன் சாப்பிட்ருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து கெட்டு போன மீனுன்னு சொல்லிட்டு. அதுலயும் குறிப்பா அந்த கெட்டு போன ஊசி போன மீனை வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருக்கிட்டும் இந்தாங்க கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் ஆள் பார்த்து கொடுப்பாங்க. இப்ப சின்ன பயலுக்கு இளவட்ட பயலுக்குலாம் அவங்களுக்கு வந்து கெட்டு போன மீனா நல்ல மீனா தெரியாது. மசாலாவை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. பசங்களை அப்படியே சாப்பிடுவாங்க. மச்சா நல்லா இருக்குல்ல தின்றா அப்படி சொல்லிட்டு தின்றுவானுங்க. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் அப்பா மாரு அம்மா மாரு அவங்களுக்கு தெரியும் எது நல்ல மீன், எது கெட்டு போன மீன், எது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, வாயில போட்டா எது ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாட்களுக்கு இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ பெரிய ஆட்கள் வரும்போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படின்றக்க நல்ல மீனை மட்டும் அவங்க ஒதுக்கு, அந்த மீனை போடு, இதை பொறிச்சு அவங்களுக்கு கூட அப்படின்னு மாதிரி ஒதுக்கிடுவாங்க. இந்த இளவட்ட பசங்க பொண்ணுங்க இவங்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் நமத்து போன நாரி போன மீனை கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி ஆள் பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சில கடைகள்ல. ஸோ இந்த மாதிரியான கெட்டு போற மீன்களை நீங்க இங்க ஃபேமிலியா லவ்வர்ஸா கப்பலா ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது சரி மீன் சாப்பிடலாமே கடல் அலைகளை பார்த்துட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து வயிற்றெரிச்சல், நெஞ்சு எரிச்சல், அப்புறம் வந்து மோஷன் போறது, பல பிரச்சனைகள், வாய் துர்நாற்றம் சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ நான் எல்லா கடைகளிலுமே இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பல. குறிப்பிட்ட சில கடைகள்ல மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வச்சு கெட்டு போன மீனை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களால தான் நிறைய கடைகளுக்கு கெட்ட பேர் ஆகுது. இந்த பெசனருக்கு ஏற்கனவே நீங்க வந்து இந்த மாதிரி கெட்டு போன மீனை சாப்பிட்டு ப்ரோ ஒரு மாதிரியா இருக்கு ப்ரோ வெந்தாங்க ப்ரோ திருப்பி கொடுத்துருக்கீங்களா, பஞ்சாயத்து ஆயிருக்கா, எந்த கடைகளை வந்து நீங்க கெட்டு போன மீனை சாப்பிட்டீங்க, எந்த கடைகளை நல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ மக்களே, நம்ம சென்னைக்குள்ள நிறைய இடங்கள நடக்கிற பிரச்சனைகள், அங்க நடக்கக்கூடிய இஷ்யூவை நம்ம எடுத்து சொல்லி அதுல சிக்காம இருக்க என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நான் சொன்னேன். அதே மாதிரிதான் இந்த பெசனர்கள் நடக்கக்கூடிய இந்த கைரேக ஜோசியம் பாக்குறான் அப்படின்ற பேர்ல நமக்கு வந்து தவறான தகவல் சொல்லி நம்மள பயமுறுத்தி கில்ட்டிக்கு ஆளாக்கி நம்ம கிட்ட இருந்து தாயத்தை 2000 3000 வாங்க வச்சு நம்மளை வந்து அடிச்சு பத்தி விடுற இந்த ஸ்கேமை பத்தியும் சொன்னோம். அதே சமயத்துல கெட்டு போன மீன், ஒரு மாதிரியா ஊசி போன மீனை வந்து கொடுத்து நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அதை பத்தியும் சொன்னோம். ஸோ அதனால என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூலாம் வருது அப்படின்றத பத்தியும் சொன்னோம். இந்த செய்தியை பார்த்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன, மக்கள் இங்க வந்து எப்படிலாம் இந்த ஸ்கேம்ல நீங்க மாட்டி கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.